இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணல, அதாவது நாங்கள் இன்ஸ்டாவில் இருக்கோம். நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அதில் வந்து நம்ம வந்து அனாமியஸ் கொஸ்டினுக்கு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு போகிறோம். நமக்கு துணை பகலில் டேரக்டர் இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன? நான் நல்லா இருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. இந்த கேள்வி நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? நாங்கள் தான் நல்லவர் தான். நான் கெட்டவன். நீங்க கெட்டவரா? நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நான் நல்லவனுக்கு ரெண்டாவது ஆடியோ லான்ச் அப்போ மூவி அப்டேட் கொடுங்க. இந்த கொஸ்டின் இவன் வந்து இப்போதைக்கு எந்த ஷார்ட் ஃபிலிம் நடக்கல. இனிமே மேபி வர வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து கண்டிப்பா இந்த கேள்வி கேட்போம். இவர்கிட்ட ஆடியோ லான்ச் எப்பங்க? நம்ம ஆடியோ லான்ச் ஸ்டேடியம்லாம் அலத்து காட்டி அதெல்லாம் எப்ப ஃபியூச்சர்ல பண்ணலாம். மூவி அப்டேட் கொடுங்க. இப்ப நம்ம எதிர்காலத்துக்கு எப்படி நான் சொல்றதோட ஹீரோ சொன்னாரா? சரி ரைட்டு. ஆடியோ லான்ச் கொடுக்குறான்னு காசு இல்லை. நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக காசு கிடைச்ச இன்கம்ல நம்ம வந்து ஸ்டேடியம் கண்டிப்பாக ஒரு பெரிய மீட்டப் போட்டுருவோம். மூவி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்குறதுக்குல அடுத்த மாதம் 29ஆம் ரிலீஸ். கண்டிப்பாக வந்து பாருங்க, உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ட்ரெய்லர் அப்டேட் கொடுங்க. ட்ரெய்லர் அப்டேட் எதிர்காலத்தில் ட்ரெய்லர் எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதனால பார்ப்போம். ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எடிட் பண்ணாத. நமக்கு வந்து செப்டம்பர் 29 மண்டே தான் நமக்கு ரிலீஸ். சொன்னால் மேபி நான் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வேணால் நான் ட்ரெய்லர் கண்டிப்பாக கொடுக்க பார்க்குறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நித்தீஷை பற்றி சொல்லுங்கள். கேட்டது நித்தீஷ் தான். சரி ரைட்டு. நித்தீஷ் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் அவனுடைய கேரக்டரே நம்ம நடிக்க ரோல் கொடுத்துருந்தோம். அதில் நல்லா ப்ளே பண்ணியிருந்தான். ஒரு நல்ல ஒரு கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்த ஒரு நல்ல கேஸ்ட்னா அவன் சொல்லிதான். ஸோ நல்ல நடிகர். நெக்ஸ்ட்டு எதிர்காலகட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். எதிர்காலகட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மட்டும் சொல்கிறது எதுவும் கிடையாது. பட்டு நான் நடித்த வரையும் சொல்கிறேன். டேரக்டர் வந்து ஒரு வேலை விஷயமா கீழே போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிளான் வந்து உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கு. ஓல்டு சப்ஸ்கிரைபர் தெரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடியாவை போட்டது. பட் ஒரு சில காரணமாக திரும்ப டிலீட் ஆகிடுச்சு. தென் இப்போ திரும்ப எடுத்தது தான் இந்த எதிர்காலகட்டம். நான் இதுக்கு 1 இயர் கேட்டிருந்தேன். அந்த பிளைண்டு இன்டர்வியூ சொல்லியிருப்பேன். 1 இயர் இது டைம் கேட்டது. ரொம்ப பெரிய ஷார்ட் ஃபிலிம் தான். அதனால் 23 நிமிஷம் இந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதை அவங்களெல்லாம் கூப்பிட்டு டப்பிங் பண்ணி எடிட் பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கு. ஸோ ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பெட்டர் தேன் பிளைண்டோட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எதிர்காலகட்டம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தாரேஸ்வர் இயக்கம். இந்த தாரேஸ்வர் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்டர்லேயே பார்த்துருவீங்க, நடந்த கதைன்னு சொல்லியிருப்பேன். ஆமாம், இந்த ஆக்ட்ரஸ் தான், அதுதான் கான்செப்டே. இது கதை மேபி எடுக்க ரொம்ப நாள் ஆகும். அதனால் அதுக்கு மேலே நான் அந்த என்னுடைய உபகார படத்தை வேணால் ஷார்ட் ஃபிலிம் சீக்கிரமாக எடிட் பண்ணி நான் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண பார்க்குறேன் பொங்கலுக்குள்ளே. தென் 8 பற்றி ஸ்கிரிப்ட் இன்னும் போயிட்டுருக்கு. அப்படின்னா ஸ்கிரிப்ட் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தீங்க? எதுக்காக? எதிர்காலகட்டத்துக்காக கேட்குறாங்க. எதிர்காலகட்டம் நினைக்கிறேன். சரி, எதிர்காலகட்டத்தையே சொல்லிடுறேன். அதாவது ஸ்டோரி தான் எந்த ஸ்டோரி வைஸ் எந்த டேரக்ஷன் வந்து அஸ்வின் தான். மற்றபடி அஸ்வினோட டேரக்ஷன் ஸ்டோரி எந்த மேபி ஒரு சில அல்ட்ரேஷன் மேபி அவன் பண்ணியிருப்பான். அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா வெட்டியா இருந்தோம். அதனால இந்த மாதிரி நான் ஒரு கதை இருக்கு. அதுவும் எனக்கு இந்த மாதிரி பாட்டு நிறைய கேட்டனால அந்த ஸ்கிரிப்ட் எழுத தோணும். அதை வச்சு பேஸ் பண்ணி எனக்கு ஒரு நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். அதில் தான் இந்த எதிர்காலகட்டமும் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எடுக்க பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எதிர்காலகட்டமே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படின்னா டைம் ட்ராவல் பண்ணுறதான், பாஸ்ட் ப்ரெசண்ட்டுக்கு மாறி மாறி போகிறதான் இந்த எதிர்காலகட்டம். மேபி இது ஒன்லைனாக கூட நீங்கள் டீகோட் பண்ணிக்கோங்க. தென் ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னது?
ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னன்னா, நான் மட்டும் பெரிய ஆள் ஆகிட்டு நான் சினிமாவில் என்டர் ஆனேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த கதையெல்லாம் நான் ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக எடுப்பேன் தியேட்டரில் கண்டிப்பாக. அதில் வந்து கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸு, எனிமீஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு எல்லாரையும் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவேன். உங்களையும் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நடக்குமோ தெரியல, அதான் என் ட்ரீம் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ என்னைய வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பீங்க? இட்ஸ் ஜோஷாவில் உங்களுக்கு மேபி தெரியுமான்னு தெரியல. உன் ஃப்ரெண்டு ஜோஷுவா இல்லை, என் ஃப்ரெண்டு ஜோஷுவா. என்னன்னா அவன் வந்து அவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான். ஃபஸ்ட் இந்த இந்த 7வது படமே எதிர்கால ஃபஸ்ட்டு அவன் கைக்கு தான் போச்சு. அவன் ஒரு சைக்கோ த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான். சரி அது நீ கதை ரெடி பண்ணதுக்கப்புறம் வாங்கினேன். அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். சரி எதுக்கு டிலே பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நான் அசிட்டை கொடுத்தேன். அசிட்டை கொடுத்ததுக்கப்புறம் இதை வச்சு அவன் டேட் பண்ணான். இதுதான் எதிர்கால கட்டம் ஃபார்ம் ஆனதுக்கான முதல் ரீசனே. நெக்ஸ்ட்டு 11வது, உன்னோட ஷார்ட் ஃபிலிம் எப்படி ஓடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? ஓடலாம் வேணாம், எல்லாரும் ரசிச்சு நல்லா இருக்கு லைக்கு அது கொடுத்தாலே எனக்கு போதும். மற்றபடி வேற எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை. எதிர்காலகட்டமில் நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணுறீங்க, இல்லைனா ஹீரோவான்றது நீங்களே போய் பார்த்துக்கோங்க ஷார்ட் ஃபிலிமில். இதை பற்றி சொல்லணும்னா, எனக்கு எதிர்காலகட்டத்திலே பிடிச்ச ஒரு கேரக்டர், அப்படி பிடிச்ச ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர்னால் நம்ம அஸ்வின் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே. அவன் ரோலை நம்ம பண்ணியிருக்கக்கூடாதான்றது நிறையா தடவை தோணுச்சு. பட்டு என்ன சொல்கிறது, கரெக்டான சூழ்நிலை நடிக்கணும்னு நடிச்சாச்சு. ட்ரெய்லர் ரொம்ப தரமாக இருக்குமா? தாமதம் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் நல்லா தான் நடக்கும்னு நினைப்போம். ட்ரெய்லர் நல்லா இருக்கும் நம்புங்க. எது எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ட்ரெய்லர் நான் ரொம்ப ஆவரேஜாக கொடுத்துட்டேன் அப்படின்னா ட்ரெய்லர் நல்லா இருக்குது அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்குன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எப்பயும். ஏன்னா ட்ரெய்லர் ஆவரேஜாக கொடுத்து கூட ஃபிலிம்மு ஹிட் ஆனதும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நினச்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஷார்ட் ஃபிலிம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. டீசெண்டான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஷார்ட் ஃபிலிம்க்கு கேமரா யூஸ் பண்ணுங்க. அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து பை ஹானஸ்ட்டு எனக்கு இந்த கேமரா வந்து எடுத்துருவேன். பட் வீடியோ எனக்கு அப்லோட் பண்ணுது யூடியூப்பில் ரொம்ப நான் சொல்லணும்னா. ஸோ அது மேபி ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குமோன்னு தோணுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணலை. மேபி என்கிட்ட ஒரு கேமரா இருக்குது. அது என்னது அந்த கேமரா? நம்ம கேமரா புக் பிளாக்கி கேமரா இருக்குது. அதில் மேபி நான் எடுக்கிறேன். ஷட்டில் சொல்லியிருந்தேன், அதுக்கு அதில் தான் எடுத்துருந்தேன். தென் அது ஒரு கட்டான சொல்லியமாக ட்ராப் பண்ணியாச்சு, அது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வேற எங்கேயாச்சும் எடுக்கலாம்ல? நான் ஏன் எடுக்காமல் இருக்கேன்? நான் எங்கே போய் எடுக்கிறேன்? நீங்கள் கல்லுக்குள்ளீரம் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைனா பிளைண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முக்காசி இது இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சு எடுத்துருவேன். கல்லுக்கடியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா 1 நிமிஷம் காட்டுறதுன்னு தெரியல, அந்த 1 நிமிஷம் மாசாக காட்டுறதுனால நான் வெளியே போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கல்லுக்கடியில் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெளியே போய் தான் எடுப்பேன், கண்டிப்பாக எடுக்கிறேன். எதிர்காலகட்டம் நான் அப்படி தான் எடுத்துருக்கேன், போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். தென் வெஹிக்கல் வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமா, வண்டியை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. அதாவது வண்டியை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு இப்போ நான் எடுத்துருவேன். பட் 18 வயசு எனக்கு வரும், இன்னும் 1 வருஷம் லைசன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் மேபி நான் வெஹிக்கல்ஸ் வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க பார்க்குறேன். சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம் நமக்கு. அதனால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க என்ன தேவை? ஒன்றும் இல்லை, ஒரு பேனா, ஒரு பேப்பரு, ஒரு கேமரா இருந்தாலே நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். கேஷ் அண்ட் ரூலில் நீங்கள் ஒத்தாளாக வச்சு கூட எடுக்கலாம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால் ஒத்த செருப்பு சைஸ் நம்பர் 7 படம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்டர்ஸ் பார்த்திபன் சாரோட படம், அதை போய் அது வேணால் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேபி எனக்கு இந்த ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிமு, இந்த ஃபீல் குட் ஜர்னரு, அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு ஃபிலிமும் சரி எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். வெட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வெட்டியாக இருந்தேன்னா வந்து இந்த பாட்டி கேட்பேன், பாக்கு போடுவா. பாக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அனி பாக்க பிடிக்கும், விமல் பாக்க பிடிக்கும், கமல் கண் போடுறது. அதாவது சொல்றதுன்னா இந்த கதை நீங்க பார்த்தீங்களா இல்லையான்னு கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கல்லுக்குடி ஷார்ட் ஃபிலிம் பத்தி என்ன சொல்லணும்னா முழுக்க என் ஷார்ட் ஃபிலிம் தான். தென் இதுல வந்து